ஆனால் காவில்பட்டினத்தில் சம்சுதீன் ஹோட்டல் அந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம். பரோட்டா எனக்கு வந்து ஆனியன் பச்சடியோட வச்சு சாப்பிட பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்ன ரேட்டில் நான் கொடுத்துட்டு இருக்கீங்க? சிக்கன் பிரியாணி 90 ரூபா, மட்டன் பிரியாணி 100 ரூபா. தனியாக வாங்கணுமா இல்லை பிரியாணிக்கு? இல்லை, இது பிரியாணிக்கு தானே. இது பீஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மட்டனோட ஃப்ளேவர் இருக்குங்க, இந்த பீஸில் ஜூஸியாக போய் இறங்கி இருக்குங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, டைட்டிலும் தமிழும் பாட்டுக்கு வந்திருப்பீங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காவில்பட்டினத்தில் சம்சுதீன் ஹோட்டல் அந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வரும்போது பிரியாணி மட்டும் சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதான் இங்கே வந்துட்டு அப்படியே பிரியாணி மற்றதெல்லாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க, அப்படியே கூட்டம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஏன்னா இந்த கடை ரொம்ப ஃபேமஸ் போல் மார்க்கெட்டில். இது காவில்பட்டினம் மார்க்கெட் இருக்குது, அதில் தான் இருக்குது. அப்படியே வேறு என்னென்ன ஸ்பெஷல்லாம் வச்சுருக்காங்கன்னு அப்படியே ஓன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே மக்கள் வந்தானா அப்படி வாங்கி தரேன். ஸோ வாங்க மக்களே, கம்மா. நம்ம கடையோட நேம்னா, கடை எங்கண்ணா இருக்குது கரெக்டாக? கடையில் பேர் வந்து சம்சுதீன் ஹோட்டல். ஓகே, பஜார், காவில்பட்டினம். நம்ம கடையில் என்னென்னலாம் ஸ்பெஷல்னா என்ன வச்சுருக்கீங்க? மீன் சாப்பாடு, புரோட்டா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஓகே, ரைஸ், சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ், நூடுல்ஸு. ஓகே, மட்டன் பிரியாணி எல்லாமே இருக்காண்ணா? இருக்குது. சுக்கா இருக்குது, சுக்கா ஸ்பெஷல். ஓகே, சிக்கன் சாப்ஸ் இருக்குது, சில்லி இருக்குது. ஓகே, பிரியாணி என்ன ரேட்டில் நான் கொடுத்துட்டு இருக்கீங்க? சிக்கன் பிரியாணி 90 ரூபா, மட்டன் பிரியாணி 100 ரூபா. ஓகே, எம்டி 50 ரூபா, முட்டை பிரியாணி 60 ரூபா. கடை எப்பயுமே இருக்குமாண்ணா? எந்த டே வந்தாலும் இருக்குமாண்ணா? கடை எதுவும் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி நேரம் இருக்கும். நைட்டும் கடை இருக்காண்ணா? நைட்டு கடை அது ஒரே மாதிரி இருக்குமா இல்லை நைட் டிஃப்ரெண்டாக இருக்குமாண்ணா? நைட்டு இடியாப்ப பிரியாணி, ரைஸு, நூடுல்ஸு, புரோட்டா, கொத்து புரோட்டா, ப்ரோன் புரோட்டா, முருத்தாப்பம் எல்லாம் கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்குண்ணா நைட்டில்? நான் போய் உங்கள் பிரியாணியும் ஸ்பெஷல் பிரியாணியும் பர்த்தான் சாப்பிட்டு பார்க்கணும். அப்படியே சாப்பிடுங்க. ஓகேண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நான் இங்கே தான் பிரியாணி மாஸ்டர் அந்த கடைக்கு. எத்தனை வருஷமாண்ணா பிரியாணி? நான் வந்து ஒரு 3 வருஷமா பிரியாணி மாஸ்டர் இருக்கேன். ஓகே, மற்ற கடையில் இருக்க பிரியாணிக்கும் இந்த கடைக்கு என்னண்ணா ஸ்பெஷலாக பண்ணுறீங்க? ஏன்னா நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறது நாங்கள் வந்து கை மசாலா தானே எல்லாமே. ஓகே, எல்லாமே கை மசாலா தான். அதனால் மற்ற கடைக்கு பிரியாணி நமக்கு பிரியாணிக்கு வித்தியாசம் இருக்குங்க. என்னண்ணா இது கிரேவி? இது வந்து சிக்கன் சாப்ஸ் கிரேவினா இது. ஓகே, எப்படி அது? ஏன்னா இது வந்து சிக்கன் சாப்ஸ் கிரேவி வந்து நாங்கள் சிக்கன் பீஸ் போட்டு நாங்கள் செய்வோம்ண்ணே. இது சிக்கன் இது தனியாக வாங்கணுமா இல்லை பிரியாணிக்கு? இல்லை, இது பிரியாணிக்கு தானே. இது பீஸ் வந்து பிரியாணிக்கு மட்டும் தானே. ஓ, செமையாக இருக்கு பார்க்கவே. இதை வந்து பிரியாணியில் வச்சு தருவீங்க? ஆமாம், இது வந்து பிரியாணி அடிச்சு தருவோம். ஏன் அப்படி பண்ணுறீங்க? பிரியாணி நம்ம கறி போட்டே செஞ்சிடலாம். பிரியாணியில் கறி போட்டு செஞ்சோன்னா அதில் உள்ள பீஸ் உடஞ்சிரும்ண்ணே. அதனால் இது தனியாக நாங்கள் செப்பரேட்டாக நாங்கள் தனியாக செய்வோம். ஆம்லேட் வச்சுட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் கேட்டு வரேன், இல்லை பண்ணுறாரு. ஓகேண்ணா. நான் வணக்கண்ணா. நான் எங்கே என்ன நான் நீங்கள் ஃபுல்லாக ஆம்லேட் அந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் தான் கவர் பண்ணுறீங்களா? அடிக்கிற அடியே பயங்கரமாக இருக்கு. கொத்து போட்டாவும் போடுவீங்களாண்ணா? பரோட்டா எல்லாம் நீங்கள் போடுவீங்களா? பரோட்டா, முட்டை எல்லாம் உண்டு. எத்தனை வருஷமான பண்ணுறீங்க இந்த தாண்டா நீங்கள்? இந்த கடை வந்து 40 வருஷமா இருக்கு. ஓகே, நான் இந்த கடைக்கு வந்து 6 வருஷம். இது கடை லொக்கேஷன் சொல்ல போனால் எங்கேண்ணா இருக்கும் கரெக்டாக நம்மளுது? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம். ஓகே, ஏன்னா கூலக்கடை பஜார்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். கூலக்கடை பஜார். ஓகே, அங்கே சம்சுதீன் ஹோட்டல்லாம் எல்லாருமே ஃபேமஸ். எல்லாருக்குமே தெரியும். ஓகே காய்ஸ், இவங்ககிட்ட ஃபைனலாக பிரியாணி வாங்கிட்டேன். இவங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வச்சுருக்காங்க, மட்டன் பிரியாணி வச்சுருக்காங்க. சிக்கன் பிரியாணி வந்து ஒரு 90 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, மட்டன் பிரியாணி 100 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இவங்ககிட்ட வெங்காய பச்சடி இருக்குது, ப்ளஸ் இவங்க கறி குழம்பு சால்னான்னு ஒன்று பிரியாணிக்குன்னே இவங்க ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வச்சுருக்காங்க பக்கத்தில். அதை பாருங்கள், இந்த ஊரில் தாங்க அந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு பதில் இது மாதிரி சால்னா அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி பரோட்டாவும் வாங்கியிருக்கேன். ஸோ அது கூட சில்லி ஃபேமஸாக இவங்ககிட்ட. ஸோ நான் சிக்கன் பக்கோடாவும் வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா இருந்தால் ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்லாம். 2 பிரியாணி நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட இருக்க மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இது இல்லாமல் இவங்க ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பிரியாணியில் அதெல்லாம் போடுவாங்க, ரைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்ககிட்ட பிரியாணி லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதான் திரும்பி இந்த கடைக்கு வந்து ஃபுல் வீடியோ பண்ணி ஆகணுன்ட்டு மெயினாக வந்தது. ஸோ இவங்ககிட்ட இருக்க மட்டன் பிரியாணி பாருங்கள், பீஸ் எல்லாம் நல்லா துண்டான்னு நறுக்குன்னு வெட்டியிருக்காங்க. ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக தான் இருக்குது, அந்த குழஞ்ச மாதிரி அது மாதிரிலாம் இல்லை. மோஸ்ட்லி ஆஃப் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம வடித்து கொட்டுற பிரியாணி மாதிரியே இவங்க பிரியாணி வந்து தனியாக செஞ்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க பீஸ் போட்டு தராங்க. ஆனால் மட்டன் பிரியாணிலாம் அந்த மட்டன் போட்டே தான் செஞ்சுருக்காங்க. பீஸு அப்படியே உடையுது, இங்கே பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. வா, மட்டனோட ஃப்ளேவர் இருக்கும்ல, இந்த பீஸில் ஜூஸியாக அப்படியே இறங்கி இருக்குதுங்க. மட்டன் நான் சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டேன். தெரிஞ்சு மட்டன் கிரேவி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மட்டன் கிரேவி பண்ணும்போது அந்த டேஸ்ட் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி பிரியாணியில் போட்டுக்கும்போது அந்த ஜூஸினஸோட மட்டன் பிரியாணியில் நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது சாப்பிட. மட்டன் பிரியாணியை ஃபஸ்ட்டு ஒரு குஸ்கா மட்டும் ஒரு பைட் போயிடலாம் எப்படி இருக்குன்ட்டு.
ஓவர் காரமும் இல்லை, கரெக்டான பிட்டான காரம் அந்த ரேஞ்சில். அந்த மட்டனோட எசன்ஸ் வந்து நமக்கு தெரியுது பிரியாணியில். சூப்பர். அதேமாதிரி பீஸும் நல்லா சூப்பராக டெண்டராக இருக்குது, சாப்பிட ஜூசினஸாக இருக்குது. நம்ம பீஸை வச்சு ஒரு பைட் போய் பார்க்கலாம் அப்படியே இதுக்கு. சான்ஸே இல்லை. மட்டன் பிரியாணி இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஊர்லலாம் 350 ரூபா அந்த ரேஞ்சை கொடுத்தா கூட இப்படி கிடையாது. அந்த மட்டன் போட்டிருக்க பீஸ்லாம் இருக்குல்ல, வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட சிக்கன் பிரியாணி இருக்குது. சிக்கன் பிரியாணி எப்படின்னா எம்டி பிரியாணி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, ஸோ அதுக்குள்ளே முட்டை வேணாலும் நீங்கள் முட்டை பிரியாணியும் வாங்கிக்கலாம். நல்லா சிக்கன் வந்து பக்கத்தில் கிரேவியாக வச்சுருக்காங்க. நான் ஒரு லெக் பீஸை எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிக்கன் பிரியாணி ஒரு பைட்டு. டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன மட்டனும் சிக்கனும் ஒரே தான் தெரியுது. ஏன்னா அவங்க செய்கிற மெத்தட் அப்படி இருக்கும் போல். ஸோ இவங்ககிட்ட இருக்க அந்த குழம்பு இருக்குல்ல, சிக்கன் குழம்பு பாருங்கள். சிக்கன் குழம்பு, இந்த ஊர் சிக்கன் குழம்புல பிரியாணியை போட்டு சாப்பிட்லாம். நம்ம ஊரில் கத்திரிக்காய் பச்சடி எப்படியோ அந்த மாதிரி இங்கே சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் அரைச்சி ஊற்று குருமா செய்வோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவரோட பிரியாணி ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ சிக்கன் கிரேவியில் போட்டிருக்க அந்த சிக்கன் பீஸை பாருங்கள். பீசஸ் எல்லாம் நல்லா செம்ம சாஃப்டாக குக் ஆகிருக்கு. பீஸ் வச்சு ஒரு பைட்டு. சிக்கன் பீஸும் நல்லா குக் ஆகிருக்கு. ஃப்ரெஷ்னஸ் நல்லா தெரியுது உங்களுக்கு சாப்பிடும்போது. சூப்பர். சிக்கன் 65 மட்டும் கொஞ்சம் அந்த மசாலா ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா தெரியுது. மசாலா நிறைய போட்டிருக்காங்க மேலே. இந்த மாவு மற்றபடி பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குது. இவங்க வந்து சாம்பல் வெங்காய பச்சடி சாம்பல்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனியன் பச்சடி தான். ஆனால் நைட்டு இடியாப்பத்துக்கு தெக்கா சாம்பல் ஒன்று கொடுப்பாங்க. அது செம்ம சூப்பராக இருக்கும். தேங்காய் பூவெல்லாம் அரைச்சி அந்த மிளகாலாம் போட்டு பண்ணுவாங்க பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆனியன் பச்சடி வச்சு ஒரு பைட் போய் போயிடலாம். ஓவராலாக நீங்கள் 90 ருபீஸ்க்கு ஒர்த்தான பிரியாணி இந்த சைடில் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். உங்கள்கிட்ட பரோட்டாவும் இருக்குது. பரோட்டாக்கு சில்லிலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பரோட்டாவும் குழம்பும் வாங்கியிருக்கேன். பரோட்டாவை சாப்பிடும்போது அப்படியே வேலை வச்சு அதுக்கு மேலே அப்படியே குழம்பை ஊற்றி பீஃபானா இங்கே காயல்பட்டினத்தில் மோஸ்ட்லி இங்கே பீஃப் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இங்கே இருக்க மக்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். காலை டைம்லும் சரி, காலையிலே பீஃப் குழம்பு பரோட்டாலுமே சாப்பிட்றாங்க. ஸோ நான் வந்து பீஃப் குழம்பு வாங்கியிருக்கேன். பரோட்டா பீஃப் குழம்பு வச்சு கொஞ்சம் ஊற விட்டு கொஞ்சம் பாருங்கள், பார்க்கவே செம்மையா இல்லை? இங்கே இருக்க பீஃப் டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அவங்க குக் பண்ணியிருக்க மெத்தட் சொல்கிறேன். பஞ்சு போல் இருக்குது சாப்பிட, செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பரோட்டா எனக்கு வந்து ஆனியன் பச்சடியோடு வச்சு சாப்பிட பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனியன் பச்சடி வச்சு நான் போட்டால் சாப்பிட போகிறேன். அதான் ஆனியன் பச்சடி பக்கத்தில் போட்டேன். பீஃப் கிரேவி ஊற்றிருக்கேன். பீஃப் கிரேவியோட பரோட்டா கொஞ்சம் வச்சு நீங்களும் ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மோஸ்ட்லி கேரளா பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். நிறைய கடையில் வந்து பரோட்டா வாங்கினாலே பிரியாணி இருக்க கடையாக பார்த்து பரோட்டா சாப்பிடுவேன். ஏன்னா எப்படி அவங்க பிரியாணிக்கு வெங்காய பச்சடி வச்சுருப்பாங்க, இது இருக்கும். இது செம்ம காம்பினேஷனு. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இவங்க பரோட்டா வெங்காய பச்சடி வச்சு ஒரு பைட் போயிடலாம் அப்படி இதுன்ட்டு. இந்த பரோட்டா குழம்பு, அந்த பீஃப் குழம்பும் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குது. பரோட்டாவும் ரொம்ப ஹார்டாலாம் இல்லாமல் நல்லா அடி அடிச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது. மரம் செம்ம சாஃப்டாக இருக்குது. அவங்க போட்டிருக்க பீஃப் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுனா அந்த குக்கரில் அந்த மாதிரிலாம் போடாமல் விறகடுப்பில் ஏற்றி பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கனால நல்லா வெந்திருக்கு. நம்ம அந்த பீஃபோட ஸ்மெல்லு கூட, அந்த நீச் ஸ்மெல் கூட எதுவுமே தெரியல சாப்பிடும் போது. அவ்வளோ சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. செம்ம சாஃப்டாக. மொத்தத்தில் என் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ரேட்டும் பட்ஜெட்டாக இருக்குது. எக்ஸ்பெக்டே பண்ணல மட்டன் பிரியாணி ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பராக கொடுப்பாங்கன்னா.
ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கடையோட லொக்கேஷன் நம்ம கீழே மேப் பண்ணி விட்றேன். ஃப்ரெண்ட்லியாக கடை இந்த சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு காவிப்பட்டினத்தில் உங்களுக்கு தெரிஞ்சினாலும் கீழே மென்ஷன் பண்ணி விடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை கரெக்டான லொக்கேஷனை கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா பண்ணி டாட்டா பை பை.